அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. இதுக்கு நம்ம சாதா தோசை இட்லிக்கு மாதிரி மாவை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடை தோசைக்கு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அது 1 கப் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 200 கிராம். அடுத்ததாக 1/2 கப் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி பருப்பு இல்லை அப்படின்னா துவரம் பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு கூட இதே அளவு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் சாப்பாட்டு அரிசி நான் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் வருது. சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக அதே அளவு இட்லி அரிசி இல்லைன்னா பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அடை தோசையை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மெத்தட். நம்ம சேர்த்துருக்கிற கடலை பருப்பு அப்புறம் பட்டாணி பருப்பு ரெண்டுமே ஹை இன் ப்ரோட்டீன்ஸ். இந்த தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 காரம் இல்லாமல் நிறைய கலர் கொடுக்குற காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 2 நல்ல காரமான காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் அதே தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அதாவது 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது நைலான் ஜவ்வரிசி கிடையாது, நல்லா பெருசாக இருக்குல்ல அந்த ஜவ்வரிசி. இதையும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் 4 மணி நேரம் தனியாக ஊற போட்டுருங்க. இப்போது சரியாக 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதை 2 பேட்சஸாக போட்டு நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பில் பாதி அளவு எடுத்துக்கிட்டு ஊற வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு அதோட 1.25 இன்ச்சு இஞ்சி, 1/4 கப் அளவு தேங்காய், பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே நல்லா மையா அதாவது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்க போகிறேன். இதை கொரன்னு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேட்சை நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இனிமேல் செகண்ட் பேட்ச் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். செகண்ட் பேட்ச்க்கு மீதி இருக்கிற அரிசியையும் பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியையும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இல்லைன்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொரன்னு இருக்குது. அங்கங்கே 1-2 கடலை பருப்போ பட்டாணி பருப்போ முழுசாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் அடை தோசைக்கு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற நல்லா நைஸான மாவையும் 2வது பேட்சில் அரைச்ச கொரப்பான மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அடை தோசை மாவை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு மொத்தமாக 4லேருந்து 4.5 கப் தண்ணி அளவு தேவைப்பட்டுச்சு. 1 கப் அப்படின்னா 200 ml தண்ணி. நீங்களும் அதே மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அடை தோசைக்கான மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் அரிசியையும் பருப்பையும் ஊற வச்ச தண்ணியை தான் மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் அதே தண்ணியை தான் யூஸ் பண்ணேன். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அடுத்ததாக நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும், அதாவது நல்லா சுருங்குற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இதை நம்ம மாவோடு சேர்க்க போகிறோம். இதை நெக்ஸ்ட் டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பச்சை வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே அந்த மாவை யூஸ் பண்ணி முடிச்சிட ட்ரை பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் பொடியாக இருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்ததுனால நான் அடிஷ்னலாக உப்பு சேர்த்துக்கல. இப்போது நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். அடுத்ததாக ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் தேங்காய், பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் போர்ஷனை எடுத்துட்டேன். 2 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1/4 கப் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு
தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் சட்னி கெட்டி சட்னியாக இல்லை நார்மலாக இந்த தண்ணியாக இருக்கணுமான்றது உங்களோட விருப்பம். நான் அளவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடலெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் கடாயில் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சட்னி அரைக்கும் போது 2 முந்திரி பருப்பு சேர்த்தோம். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால சட்னியோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாகுது. தேங்காயோட ஃப்ளேவர்ஸை இன்னும் அது வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம அடை தோசையை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 கரண்டி அடை மாவு எடுத்து மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. நம்ம நார்மல் தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது பிஞ்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிரும். அதனால் மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அடை தோசை நார்மலாகவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட கலர் நல்லா டார்க் எல்லோ ஆனதுக்கப்புறம் அதை திருப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடை தோசை ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இன்னொரு சைடையும் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடை தோசையை எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் முறுமுறு அப்படின்னு உங்களுக்கு வேணும், கிறிஸ்பியான அடை தோசை வேணும் அப்படின்னா அந்த தோசையை இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தவா மேலேயே விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அடை தோசையை பொறுத்த வரைக்கும் அது நல்லா வேகணும். அது சரியாக வேகலை அப்படின்னா அது நம்மளோட வயிற்றை கெடுத்துரும். ஸோ நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த தோசையை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கிறிஸ்பான அடை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தோசையை நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் காமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.